நிஜம் மட்டுமே பேசத் தெரிந்த நிஜக் கலைஞன் அவன். வறுமையையும் வளமையையும் பிறகு பட்டினியையும் பார்த்து மடிந்த உன்னத கலைஞன். இந்த கலைஞனின் ஒவ்வொரு சொல்லிலும் ஒளிந்து கொண்டிருக்கும் கலைதான் அவனுக்கு கனவானது, உணவானது. அவர் மறைந்தாலும் அவரது சாதனைகள் இன்னும் ஒலியாகவும் ஒளியாகவும் உலவிக்கொண்டேதான் இருக்கின்றன. அந்த கலைஞன்தான் சந்திரபாபு. அவரது பிறந்த நாளான இன்று அந்த மாபெரும் கலைஞனை நினைத்து பார்க்கும் ஒரு செய்தி தொகுப்பு. தனக்கு பிடித்த சினிமா பாடல்களை புதிய ஸ்டைலில் பாடி நடித்து காட்டி நண்பர்களை மகிழ்விப்பார். செம்பகம் மொட்டும் சந்தன பொட்டும் சம்பதப்பட்டுக்கணும், தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாலிய கட்டிக்கணும், தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாலிய கட்டிக்கணும். பாபு பாடப்போகிறான் என்றால் நண்பர்கள் குஷியாகி விடுவார்கள். உறவினர்கள் யாராவது வந்தாலும் பாபுவை பாடச் சொல்லி ஆடச் சொல்லி ரசிப்பார்கள். அதில் பாபுவுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. தன்னால் மற்றவர்களை சந்தோஷப்படுத்த முடியும் என்கிற எண்ணம் சிறு வயதிலேயே பாபுவின் மனதில் ஆழமாக பதிந்தது. படிப்பை விட சினிமா, நாடகம் போன்றவையே பாபுவின் சிந்தனையில் மேலோங்கி இருந்தது. 1939 வருடம் உப்பு சத்தியாகிரகம் செய்ததற்காக சிறை சென்றார் ரோட்ரிக்ஸ். அப்போது சிறுவன் சந்திரபாபு. இந்த கவலைகள் ஏதும் இன்றி குற்றாலத்தில் தீரர் சத்தியமூர்த்தியின் குடும்பத்துடன் ஆனந்தமாக இருந்தான். அப்போது அவனுக்கு வயது 11. சந்திரபாபுவையும் சத்தியமூர்த்தியின் மகள் லட்சுமியையும் கவனித்துக் கொண்டவர் பெயர் காமராஜ். ஆம், பெருந்தலைவர் காமராஜ் தான். அப்போது அவர் சத்தியமூர்த்தியிடம் தொண்டராக இருந்தார். ரோட்ரிக்ஸ் விடுதலை பெற்றதும் அவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நாடு கடத்தப்பட்டார். அவர் கடத்தப்பட்ட நாடு இலங்கை. ஆனால் காலம் அவர்களை அங்கு இருக்க விடவில்லை. பல சிரமங்களுக்கு நடுவே அவர் குடும்பம் சென்னைக்கு வந்து சேர்ந்தது. பத்திரிகையாளரான ரோட்ரஸுக்கு சென்னை தினமணி நாளிதழில் வேலை கிடைத்தது. அவருடைய நெருங்கிய நண்பரான உதவி ஆசிரியர் புதுமை பித்தனை அணுகினார் சந்திரபாபு. அவர் சிபாரிசினால் கலைவாணி பிலிம்ஸில் நடிகராக சேர்ந்தார் சந்திரபாபு. ஆனால் அதுவும் நீடிக்கவில்லை. பிறகு சகோதரர்களில் இளைய செட்டியார் வேடம் கிடைத்தது. அந்த படத்தை ஜெமினி அதிபர் SS வாசன் பார்த்தார். நல்லா இருக்கு என்று ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டு போனார். பாபு அப்படிங்கிற கலைஞனை சினிமாவில் பார்க்குறத விட நேரில் அவரோட கதாபாத்திரம் அத்தனை சுவாரஸ்யமானது. ஏன்னா ஏதோ மனசில் பட்டதை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லக்கூடிய ஒரு கலைஞன், எதையுமே மறைக்க தெரியாத ஒரு மனிதன். அதுதான் அவரோட பெரிய ப்ளஸ்ஸு. அவர் வாழ்க்கையில் அவருக்கு பெரிய மைனஸாக அமைஞ்சது கூட அந்த விஷயந்தான். ஒரு கலைஞனாக சந்திரபாபு மேலே ஏகப்பட்ட நெகட்டிவான விஷயங்கள் சொல்லுவாங்க. சந்திரபாபு அப்படிங்கிற கலைஞனை ஒரு நடிகனாக பிடிக்கிறத விட ஒரு பாடகனாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட பாடல்களில் ஒரு தனித்துவம் இருக்கும், அந்த குரலில் ஒரு தனித்துவம் இருக்கும். அதில் அந்த அவர் எப்படி பாடுவதற்கான வாய்ப்புகள் பெற்றாலும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் உண்டு. அது என்னோட புத்தகத்தில் கூட குறிப்பிட்டிருக்கிறேன். அதற்கெல்லாம் காரணம் அவர் நேர்மையாக இருந்தது தான். ஸோ அந்த சந்திரபாபு அப்படிங்கிற மனிதரை புரிஞ்சுக்கிறது ஒரு சவாலான விஷயம். ஆனால் சந்திரபாபு அப்படிங்கிற அந்த அசல் கலைஞனோட வாழ்க்கையை ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். 3 பிள்ளைகள் படத்தில் இசையமைப்பாளர் பாத்திரத்தில் நடித்தார். திரை உலகில் சந்திரபாபுவின் மோகனசுந்தரம் படத்தில் பெண் வேடமிட்டு ஹலோ மை டியர் ராமி, எங்கம்மா உனக்கு மாமி என்று அவர் சொந்த குரலில் பாடியது ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. அதற்கு பிறகு தன் படங்களில் தன் பாடல்களை தானே பாடுவது என்று முடிவெடுத்தார் சந்திரபாபு. ஆனால் 1954 வெளிவந்த பெண் திரைப்படத்தில் வீணை S பாலச்சந்தருக்காக கல்யாணம் ஆஹா கல்யாணம் என்ற பாடலை பாடினார் சந்திரபாபு. சந்திரபாபுவை ஒரு சிறந்த பின்னணி பாடகராகவும் அடையாளம் காட்டியது. மங்காதே இன்பமே மனைவியினாலே மாமியார் வீடே சொர்க்கத்தை போலே கல்யாணம் வேணும் கட்டாயம் பதிலே கல்யாண வைபவம் மாப்பிள்ளையாகி ஆனந்தமாக மணமாலை சூடிடும் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி படத்தில் சிவாஜி கணேசனுக்காக
ஜாலி லைஃப் என்ற பாடலை பாடினார் சந்திரபாபு. ஜாலி லைஃப் தாலி கட்டினா ஜாலி லைஃப் தம்பதியானா ஜாலி லைஃப் ஓடலி 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 ஓடலி. வெறுக்கிறார்கள், அவர்களுக்காக நான் இறங்குகிறேன். வசதியான குடும்பத்தில் பிறந்து கூட சோற்றுக்கு வழி இல்லாமல் நான் வருடக்கணக்கில் கஷ்டப்பட்டேன். எதற்காக? கலைக்காக. அதுதான் என் ஜீவ நாடி. மீண்டும் பட்டினி கிடக்கும் நிலை வந்தாலும் நான் அதற்காக கவலைப்பட மாட்டேன் என்று ஒருமுறை சொன்னார் சந்திரபாபு. போல் எவ்வளவு உயரத்திலிருந்து வேண்டுமானாலும் கீழே தரையில் என்ன பொருட்கள் இருக்கின்றன என்பதை பொருட்படுத்தாமல் கீழே தலைகீழாக குதிக்கும் திறமை உடையவர் சந்திரபாபு. சந்திரபாபு கிராஜுவலாக பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டார், ரொம்ப பாப்புலர் ஆகிட்டார். ஸோ நான் அவருடன் கான்டாக்ட் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. இருந்தாலும் அவர் எப்படி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை மறக்கலைன்றதுக்கு ரெகுலராக அப்போ நியூ எல்ஃபன்ஸ்டன் இருந்தது மவுண்ட் ரோடில், ஃபேமஸ் இங்கிலீஷ் தியேட்டர். அருமையான இங்கிலீஷ் படங்கள்லாம் வரும். சந்திரபாபு ரொம்ப பைத்தியம் இங்கிலீஷ் படங்கள் பார்க்குறதுக்கு. நான் நிறைய ஹாலிவுட் படங்கள் பார்ப்பேன். அங்கே படம் பார்க்க வருவார். படம் பார்க்க எப்படி வருவார்? சூட், கையில் 555 டின்னு, ஃபாரின் பர்ஃப்யூம், அது இல்லாத வெளியே கிளம்ப மாட்டார் அவர். அதாவது அன்றைக்கி ஏசி கூட கிடையாது. சூட்டு போட்டுனா என்ன கஷ்டமாக பட்டிருப்பான்னு தெரியாது. பட் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஸ்டைலிஷாக வரணுன்றது அவருக்கு எப்போவுமே பிடிக்கும். அப்போ எங்கேயாவது என்னை பார்த்துட்டாருன்னா டிக்கெட் வாங்க விட மாட்டார். இல்லை டிக்கெட் வாங்கினாலும் கீழ்ச்சி போட்டு என்னோட உட்காருன்னு சொல்லி பல வருஷங்கள் அங்கே மீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய ஆளாயிட்டார் அவர். சந்திரபாபுவுக்காக படங்கள், சந்திரபாபுவுக்காக 25 வாரம் 30 வாரம், அவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இப்படி வந்தது. பாபு இஸ் அன் அன்ஃபர்கெட்டபிள் கேரக்டர், ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங், எ பிரில்லியன்ட் காமெடியன்கிறதோட ஹி வாஸ் எ கேரக்டர் ஆர்டிஸ்ட் அண்ட் எ சூப்பர்ப் சிங்கர் அண்ட் டேலண்டட் டான்சர். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பாபு, யுவர் மெமரிஸ் வில் லிவ் லாங். தேங்க்யூ. 1950ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வீட்டிற்கே போய் அவர் எதிரே ஆடி பாடி நடித்து காட்டினார். அவருடன் நடித்த முதல் படம் குலேபகாவலி 1955ஆம் வருடம் வெளியானது. பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், காதல் மன்னன் ஜெமினி ஆகியோருடன் தொடர்ந்து நடித்தார். ஸ்ரீதர் இயக்கிய போலீஸ்காரன் மகள் படத்தில் அவருக்கு ஒரு வித்தியாசமான வேடம். அவருக்கும் மனோரமாவுக்குமான பாடல் பெரிய வெற்றியை பெற்றது. பிறந்தாலும் ஆம்பிள்ளையா பிறக்க கூடாது, ஐயா பிறந்து விட்டா பொம்பிளே நினைக்க கூடாது. சினிமாவில் முதலில் ₹1,00,000 வாங்கிய நடிகர் சந்திரபாபு. ராஜா அண்ணாமலைபுரத்தில், அந்நாளில் அது கேசவ பெருமாள்புரம், சொந்தமாக வீடு கட்டினார். 2 மாடிகள் கொண்ட வீடு அது. தரைத்தளத்தில் இருந்து 2வது மாடிக்கு காரிலேயே செல்லும்படியாக கட்டியிருந்தார். மக்கள் திலகத்தோடு அவருக்கு கருத்து மோதல்கள் வந்தது. பிறகு 1969இல் எம்ஜிஆர் இயக்கிய அடிமை பெண் படத்தில் நடித்தார். பாலாஜி தயாரிப்பில் சிவாஜி நடித்த ராஜா படத்தில் அவருக்கு 3 வேடங்கள். அவரே சொந்தமாக தயாரித்த தட்டுங்கள் திறக்கப்படும் காலத்தை மீறிய படமாக கருதப்பட்டது. ஆனாலும் படம் தோல்வியடைந்தது. நிஜம் மட்டுமே பேசத் தெரிந்த நிஜ கலைஞன், வறுமையையும் வளமையையும் பிறகு பட்டினியையும் பார்த்து மடிந்த உன்னத கலைஞன் சந்திரபாபு. அவர் மறைந்தாலும் அவர் சாதனைகள் இன்னும் ஒலியாகவும் ஒளியாகவும் உலவிக்கொண்டேதான் இருக்கிறது. கட்டுப்படியாகலே காதல் தரும் வேதனை, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே, பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சுதாங்கன்.